சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை வரவேற்காம இருக்க முடியுமா? அட வாங்கப்பா மதுரைக்குன்னு. இப்ப மதுரையில வரவேற்பு இவங்களுக்கு பலமா கிடைச்சிருக்கு. யார் இவங்க, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அயோத்தியில ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும் குடும்பத்தோட பாத யாத்திரையா வந்திருக்காங்க இந்த பெண். வழி முழுக்க பாத்தீங்கன்னா மரக்கன்றுகளை நட்டு பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அதனாலதாங்க இப்படி ஒரு வரவேற்பு. இப்போ மதுரைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பரான வெல்கமும் கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அயோத்தி நகர சேர்ந்தவங்க சுப்ரா பதக் அப்படின்ற பெண்மணி கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி அயோத்தியில இருந்து பாத யாத்திரையா அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து புறப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 4000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நடந்தே வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மதுரையும் வந்தடைஞ்சிருக்காங்க. வர வழியில பாத்தீங்கன்னா இவங்க ஒன்னும் சும்மா வரலங்க, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. நதி கரைகள்லயும் மலைப்பாங்கான பகுதிகள்லயும் கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சு செக் பண்ணி இது வரைக்கும் 10 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க வந்து அந்த கன்றுகள்லாம் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்தை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க போல. சோ அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க மரக்கன்றுகளை வந்து வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் சென்றடையும் வரைக்கும் இன்னும் 2 லட்சம் மரக்கன்றுகளை நட உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு மதுரை கோச்சடை பகுதியில் இருக்கிற தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் அவங்களுடைய ஸ்கூலுக்கு இவங்களை வந்து வரவேற்றிருக்காங்க. மரக்கன்றுகளை நட செய்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. இத பத்தி செய்தியாளர்கள் கிட்ட அந்த பெண்மணி சொல்லும் போது, என்னோட பாத யாத்திரையுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா நீர், நிலம், ஆகாயம், காற்று மற்றும் நெருப்பு இந்த மாதிரி பஞ்சபூதங்களை உலக சமுதாயம் போற்றி பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.